சர்க்கரை பொங்கல் தலிகை செய்யப்பட்டது என்னவோ நம் கோயில் மடப்பள்ளியில்தான். ராகவன் தான் எப்போதும் போல் பிரசாதத்தை தயாரித்தான். அடுத்தடுத்து அவனுக்கு வேலை. பெரிய நம்பியும் இல்லை அல்லவா? நம் மாறுநேர் நம்பி நேரமாகிவிட்டதே என்று பிரசாதத்தை கண்டருள பண்ண அரங்கனின் சன்னதி நோக்கி சர்க்கரை பொங்கலுடன் சென்று இருக்கிறார். சரி, மேற்கொண்டு என்னவாயிற்று? அப்போது அங்கு வந்த புதிய நிர்வாகி அணியரங்கர் நம் மாறநேர் நம்பியை மிகவும் கடிந்து கொண்டு விட்டார். உன்னை யார் இவ்வேளையை செய்ய சொன்னது? பிரசாத பாத்திரத்தோடு இங்கிருந்து போய்விடு என்று மிகவும் சத்தமிட்டு விட்டார். மாறநேர் நம்பியும் செய்வதறியாது திகைத்து பிரசாதத்தோடு இங்கு வந்து விட்டார். இனி இது போன்ற காரியங்களை மாறநேர் நம்பி செய்யக்கூடாது என்றும், வந்தால் விறகு பிளப்பதோடு காரியங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கண்டிப்பாக கூறிவிட்டார். மாறநேர் நம்பி, சுவாமி, அடியேன். நடந்ததற்காக வருத்தம் கொண்டாயா? அதெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. அடியேன் தான் அவசரப்பட்டு பிரசாதத்தை எடுத்து சென்றிருக்க கூடாது. தவறு என்னிடம்தான் உள்ளதென்று தோன்றுகிறது. உன்னுடைய பெருந்தன்மை, அடக்கம், அதை அந்த அரங்கன் உணர்வான். அந்த அணி அரங்கர் உணரவில்லை. என்ன செய்வது? நிர்வாக பதவி, நெடுநாளைய வழக்கம். உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் கருத்தில் கொள்ளாமல் கண்ணை மறைக்கிறது போலும். இது போன்று பல விஷயங்கள் நம்மிடையே மலிந்து வந்திருக்கிறது. நம் சம்பிரதாயத்தை வரையறுக்கும் போது இது போன்ற முரண்பட்ட விஷயங்களை அனைவருக்கும் உணர்த்த வேண்டும். ஒரு பேருண்மை என்னவென்றால், நாம் அனைவரும் அந்த மகாலட்சுமி தாயாரின் குழந்தைகள். அவள்தான் நமக்கெல்லாம் தாய். அரங்கனை நம் அப்பன் என்று ஒப்புக்கொண்டதற்கு பிறகு நாம் அனைவருமே சகோதரர்கள் என்ற உணர்வு வர வேண்டும். சகோதரர்களுக்குள் வயதையும் அனுபவத்தையும் தவிர்த்து வேறு என்ன வேறுபாடு காண முடியும்? இந்த சகோதரன் கொடுத்தால் தான் ஏற்பார், அவன் கொடுத்தால் ஏற்க மாட்டார் என்று எந்த தந்தையாவது இருப்பானா? பிள்ளைகள் உள்ளன்போடு கொடுப்பதை துள்ளி வாங்கி அவர்களை அள்ளி எடுத்து உச்சி முகர்பவனாயிற்றே அரங்க நகரப்பன். சகோதரர்களுக்குள் வயதும் அனுபவமும் போன்று பக்தர்களின் மத்தியில் நிலைகள் இருக்கலாம். ஆனால் அது பிறப்பின் அடிப்படையில் இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம். நாம் எல்லோருமே வசுதேவ குடும்பம், பகவத் பக்தர்கள், எல்லோரும் வைஷ்ணவர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறோம். இருந்தாலும் நமக்குள் சில விஷயங்களில் இன்னும் பாகுபாடு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை சரி செய்ய பார்க்க வேண்டும். முக்கியமாக இது போன்ற அடிப்படை விஷயங்களை பக்குவமாக கையாண்டு பாகுபாடுகளை களைய வேண்டும். அதைவிட மிகவும் முக்கியம், நம் வரையிலும் பாகுபாடற்ற ஒரு நிலையை கடைபிடித்து மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ வேண்டும். நம்முடைய ஒற்றுமையை பார்த்து மனதில் பிளவு கொண்டோர் வாயடைத்து திருந்த வேண்டும். இதெல்லாம் நாளை சம்பிரதாயத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல போகும் உங்கள் கையில்தான் உள்ளது. சரி, இன்று கோயில் பிரசாதம் நம் மடத்து பெருமானுக்கு கண்டருள பண்ண வேண்டும் என்று இருந்திருக்கிறது. சரி மாறநேர் நம்பி, நடந்த விஷயங்களை மறந்து நீ உன் வழக்கமான பணிகளையே செய்து வா. நீ சென்று உன் வேலையை கவனி. ஆகட்டும் சுவாமி. வருகிறேன் சுவாமி. சுவாமி, இப்பிரச்சனைக்கு முடிவுதான் என்ன? தற்போதைக்கு இது தலை தூக்காமல் பார்த்துக் கொள்வதுதான். நீயும் மறையரும் பிரசாதமோ உற்சவமோ மற்ற உள் விவகாரங்களில் நீங்களே உள்ளிறங்கி சேவைகளை செய்யுங்கள். நம்மால் கோயில் நிர்வாகத்தில் தொய்வு ஏற்பட்டது என்ற அவப்பெயர் ஏற்பட்டுவிடக்கூடாது. அதன் பின் மற்றொரு விஷயம், அணியரங்கரிடம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். அடியேன் என்ன காரியம் சொன்னாலும் நீங்கள் அதில் உள்ள அசௌகரியங்களை வடிகட்டி நிர்வாகத்தோடு பிணக்கில்லாமல் சமயோஜிதமாக நடந்து கொள்ளுங்கள். சரி, நேரமாகிறது, நீங்கள் புறப்படுங்கள்.
கதிரேசா. வணக்கம் ஐயா. சொல்லுங்கள் ஐயா. கொஞ்சம் கடினமான பணி ஒன்றை இன்று நீ செய்ய வேண்டியிருக்கிறது. இருக்கட்டும் ஐயா, எதுவாயிருந்தாலும் சொல்லுங்கள். அடியேன் செய்ய சித்தமாயிருக்கிறேன். சரி, அதை பிறகு சொல்கிறேன். கோபுர வாசலில் இடது பக்கம் ஒரு நீர் தொட்டி இருக்கிறதல்லவா? ஆமாம். அது எப்போதுமே திறந்திருப்பதால் அதில் இலை தழைகள் போன்றவை விழுந்து அதில் உள்ள ஜலத்தை அசுத்தப்படுத்தி விடுகிறது. அது அப்படி இருப்பதில் பெரிய நஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் அன்று பார்க்கிறேன், 2-3 வயது குழந்தை ஒன்று அதை எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. அதன் பெற்றோர்களும் அந்த குழந்தையை கவனிக்கவே இல்லை. தப்பித்தவறி அந்த குழந்தை தொட்டியில் விழுந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? ஆமாம் ஐயா. நீ அந்த தொட்டிக்கு மூடி போன்ற ஒன்றை எப்படியாவது ஏற்பாடு செய்ய வேண்டும். கோபுரத்தின் மீது ஏறி அங்கிருக்கும் புறா மற்றும் வௌவால் எச்சங்களை சுத்தம் செய்ய வேண்டும். இதற்கு முன்னால் சுத்தம் செய்து 6 மாதங்களுக்கு மேல் ஆகியிருக்கும் என்று நினைக்கிறேன். கதிரேசா, இது கடினமான பணி மட்டுமல்ல, ஆபத்தானதும் கூட. உன்னால் முடியும் என்றால் சொல்லிவிடு. இல்லை என்றால் இந்த பணியை அதற்கென்றே இருக்கும் ஆட்களிடம் விட்டுவிடலாமா? வேண்டாம் ஐயா, நானே பார்த்துக் கொள்கிறேன். இடுப்பில் கயிறு கட்டிக்கொண்டு அந்த பணியை நானே பத்திரமாக முடித்து விடுகிறேன். என்ன கதிரேசா, அடியேன் கோவிந்தன் உன்னிடம் நிறைய வேலை வாங்குகிறான் போலிருக்கிறதே. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. எனக்கு தெரியும் கதிரேசா, அடியேன் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். நேற்று சாயங்காலம் ஊருக்கு வந்தவுடனேயே பாசுர வகுப்புக்கு வந்துவிட்டாய். அடியேன் கிளம்பிய பிறகும் கூட இங்குதானே இருந்திருக்கிறாய். இதோ இப்போது காலையிலேயே இங்கு வந்துவிட்டாய். கோவிந்தனோ பணிக்கு மேல் பணி சொல்லிக்கொண்டே இருக்கிறான் போலிருக்கிறது. இல்லை அண்ணா, கதிரேசன் தான் அடுத்த பணி என்ன, அடுத்த பணி என்ன என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அவனுக்கு எதிலுமே ஆர்வம் அதிகம். அவனை விடு. அவன் போய் சற்று குடும்பத்தோடும் இருந்துவிட்டு வரட்டும். இல்லை சுவாமி, நான் தங்களிடம் முன்பே சொல்லியிருக்கிறேன். நான் இங்கு வருவது குடும்பத்தாரை பார்க்க அல்ல, ஆதிகேசவ பெருமாளை சேவித்து அவர் கோவிலில் என்னால் முடிந்த கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். இருந்தாலும் உன் குடும்பத்தாரையும் நீ கவனிக்க வேண்டுமல்லவா? இங்கு பகவானுக்கு கைங்கரியங்கள் செய்வதின் மூலம் நான் என் குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறேன். என் கைங்கரியங்களுக்கு ஏதேனும் பலன் உண்டு என்றால் அது என் குடும்பத்தாரையும் முக்கியமாக என் மனைவியையும் சேரும் அல்லவா? மேலும் நான் இப்படி கைங்கரியங்கள் செய்வது பற்றி என் மனைவிக்கு சந்தோஷம்தானே தவிர அதை அவள் ஒன்றும் குறையாக கூறுவதில்லை. இது உன் மனைவியின் தூய குணத்தையும் உன்னுடைய தூய எண்ணத்தையும் காட்டுகிறது. கதிரேசா, சகவாசத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். உயர்ந்த பக்தி கொண்ட ஒருவன் தானே சிறந்த பக்திமான் என்ற அகம்பாவம் கொள்வானேயானால் பகவான் அந்த அகம்பாவத்திற்கு தண்டனையாக அவனை கீழே இறக்கி விட்டு விடுவார். ஆனால் பகவானை பற்றியும் பக்தி பற்றியும் முக்தி பற்றியும் கிஞ்சித்தும் அறியாத உன்னை போன்ற ஒருவனை கிட்டத்தட்ட ஒரு குரு ஸ்தானத்திற்கு உயர்த்தி இருக்கிறார் பகவான். சுவாமி, அதற்கு முழுமுதற் காரணம் தாங்களே. இல்லை கதிரேசா, நீ உயர்ந்த நிலைக்கு போவதற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார் பகவான். அவ்வளவுதான். சரி, அதிருக்கட்டும். உன்னிடம் ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டும். சொல்லுங்கள் சுவாமி. நீ ஒரு வாரத்திற்கு 2 முறை இங்கு வந்துவிட்டு போவது சிரமமான காரியம்தான். நீ உன் குடும்பத்தோடு பூரம் சென்று விடுவதுதான் உத்தமமானது என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் சுவாமி, இங்கு கோவில் பணிகள்... இதை குறித்து பெரிதாக கவலைப்பட வேண்டாம் கதிரேசா. இதை நம் நண்பர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இங்கு பாசுர வகுப்பும் நன்றாக நிலை பெற்று விட்டது. அங்கே கூரேசன் தான் சற்று சிரமப்படுகிறான் என்று தோன்றுகிறது. இந்த 2 நாட்களை கூட நீ அங்கேயே கழித்தால் கூரேசனுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். மேலும் அன்று நீயே சொன்னது போல அங்கும் ஆதிகேசவ பெருமாள் தான் ஆட்சி செலுத்துகிறார். பகவானுக்குள் பாகுபாடு யாது. கோயிலுக்கு கோயில் அர்ச்சா விக்கிரக திருமேனி வேண்டுமானால் மாறுபடலாம், சுற்றுச்சூழல் வேறுபடலாம், கோயிலின் அமைப்புகள் வித்தியாசப்படலாம். ஆனாலும் பகவான் ஒருவனே. உன் கைங்கரியங்களை கூரத்துக் கோவிலுக்கே அர்ப்பணிக்கலாமே.
சரி சுவாமி. இதில் உனக்கு எதுவும் ஆட்சேபனை உண்டென்றால் நீ என்னிடம் கூறலாம். உன்னை கட்டாயப்படுத்துவதில் எனக்கு உடன்பாடில்லை. இது நல்ல ஏற்பாடாக இருக்குமோ என்று தோன்றியது. அதனால்தான் இப்படி ஒரு வேண்டுகோளை உன் முன் வைத்தேன். சுவாமி, தாங்கள் எனக்கு வேண்டுகோள் விடுப்பதா? இதுதான் உங்கள் விருப்பம் என்று உத்தரவிடுங்கள். அதை சிரமேற்கொண்டு அதன்படியே நடக்கிறேன். எங்கோ பாதாளத்தில் விழ இருந்தவனை கை தூக்கி இதோ நல்ல வழி என்று காட்டிய ஆச்சாரியர் அல்லவா தாங்கள். தாங்கள் கூறியபடியே நான் கூரம் சென்று கூரேஸ்வர சுவாமிகளுக்கு உதவியாக இருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் தங்கள் ஆசீர்வாதங்களை மட்டுமே வேண்டி நிற்கிறேன். என்றுமே என் ஆசிகள் உனக்கு உண்டு. நமஸ்காரம் திருக்கட்சி நம்பிகளே. அடடே, நமஸ்காரம் சோமயாஜி சுவாமிகளே. என்ன இங்கு வந்து அமர்ந்து விட்டீர்கள்? தனிமைக்காகத்தான். இங்கு அவ்வளவாக யாரும் வரமாட்டார்கள். கோயில் பிரகாரத்தில் இருந்தால் யாராவது வந்து ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள். நான் வந்து உங்கள் தனிமையை கெடுத்து விட்டேனோ? அதெல்லாம் ஒன்றுமில்லை சோமயாஜி. வைஷ்ணவர்களின் சங்கத்தை தவிர்ப்பதற்காக அடியேன் இங்கு வந்து உட்காரவில்லை. தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பதற்காகவே இங்கு வந்து உட்கார்ந்தேன். ஆமாம், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஓலையிலான விசிறி ஒன்றை வரதனுக்காக செய்து கொண்டிருக்கிறேன். ஓய்வில்லாமல் ஒரு கணத்தையும் வீணாக்காமல் இந்த வரதனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உடலே அவனுடையது. பிறகு உழைப்பு மட்டும் யாருக்காக செய்ய முடியும்? வாழ்வே அவனுக்குத்தானே அர்ப்பணம். சரி, அது இருக்கட்டும். குடும்ப சமேதமாக வந்திருக்கிறீர்களா அல்லது தாங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறீர்களா? அடியேன் மட்டும் வந்திருக்கிறேன். அகத்தில் அனைவரும் நலமா? யாவரும் நலம் சுவாமி. தங்களை சில நாட்களாக காணவில்லையே என்றுதான் இங்கேயே வந்துவிட்டேன். உண்மைதான் சோமயாஜி. பங்குனி உற்சவம் தொடங்கிவிட்டதல்லவா? அதனால் அடியேன் பல நாட்களாகவே காஞ்சியம்பதியில் தான் தங்கியிருக்கிறேன். வரதனின் உத்தரவும் அதுவே. சாரதிதான் நந்தவனத்திலிருந்து பூக்களை கொண்டு வந்து தருகிறான். அடியேன் இங்கேயே அமர்ந்து மாலையாக தொடுத்து அந்த வரதனுக்கு சமர்ப்பிக்கிறேன். சரி, ஏதாவது முக்கியமான விஷயமாகத்தான் அடியேனை பார்க்க வந்தீரோ? ஆம் சுவாமி, ஒரு தகுந்த ஆலோசனை பெற வேண்டியிருக்கிறது. எனவேதான் தங்களை தேடிக்கொண்டு வந்தேன். சொல்லுங்கள் சோமயாஜி. நம்பிகளே, ராமானுஜன் இதுநாள் வரை மயூரவண்ணன் என்பவரிடம் வேதங்களையும் புராணங்களையும் கற்று வருகிறான் என்பது தங்களுக்கு நன்றாக தெரியும். ஆமாம். மயூரவண்ணன் என்னை சந்தித்து ராமானுஜன் தற்போது படித்து வரும் பாடங்களை தாண்டி மேற்படிப்பாக வேதாந்தங்களையும் கற்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். நல்ல விஷயம்தானே. இதுதான் சரியான கால நேரமும் கூட. தாமதிக்க வேண்டாம். ராமானுஜனுக்கு அடுத்த நிலையை துவக்கி விடுங்கள். அதில்தான் ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னவென்றால், வேதாந்த விஷயங்களை தன்னால் போதிக்க முடியாது என்று மயூரவண்ணன் கூறிவிட்டார். ஏன்? என்ன காரணமாம்? வேதாந்த பாடத்தில் பல சூத்திரங்களுக்கு ஆழமான விளக்கங்களை அளிக்க வேண்டியுள்ளது. அதற்கு அதீதமான வித்வத் அவசியம். அது தன்னிடம் இல்லை என்றும், ராமானுஜன் போன்ற ஞான தாகம் உள்ளவர்களுக்கு தன்னால் பாடம் எடுப்பது கடினம் என்றும் கூறிவிட்டார். ஒரு வகையில் அவர் கூறியதில் தவறேதும் இல்லை. ஒரு மிகச்சிறந்த ஆசான் ராமானுஜனுக்கு அவசியம் என்பதில் சந்தேகமும் இல்லை. அதுதான் யாரிடம் ராமானுஜனை பாடத்திற்கு அனுப்புவது என்று ஒரே குழப்பமாக இருந்தது. தங்கள் மூலம் ஏதாவது தெளிவு கிடைக்குமா என்றுதான் தங்களை நாடி வந்தேன். மூளையை கசக்கி பிழிந்தாலும் மயூரவண்ணன் சுவாமிகளை விட ஒரு உயர்ந்த ஆசான் என் மனதிற்கு புலப்படவில்லை. தங்களுக்கு தெரிந்தவர்களில் யாரேனும் இருக்கிறார்களா? நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஒரே ஒருவர்தான் ராமானுஜனுக்கு பாடம் நடத்த தகுதியானவர். அப்படியா? மிக்க சந்தோஷம். சொல்லுங்கள் நம்பிகளே, யார் அவர்? யாதவ பிரகாசர். அவர்தான் ராமானுஜனுக்கு பாடம் நடத்த சரியான நபர். தாங்கள் குறிப்பிடுவது அந்த திருப்புக்குழி சன்னியாசியையா? ஆமாம், அவரேதான். ஆனால் முன்பு ஒருமுறை தாங்கள் அவரை பற்றி குறிப்பிடும்போது அந்த யாதவ பிரகாசர் அதிக கர்வம் கொண்டவர்,
எவரையும் உதாசீனப்படுத்தி தன் உயர்வையே டாம்பிகமாக பேசக்கூடியவர் என்றெல்லாம் சொன்னீர்களே. ஆம், அதை இப்போதும் அடியேன் மறுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் வேதாந்தத்தில் மிகவும் பாண்டித்யம் வாய்ந்தவர் என்றும் குறிப்பிட்டேனே. அவரிடம் ராமானுஜனை அனுப்புவது உச்சிதம் என்கிறீர்களா? வேறு யாராவது ஒரு சாதாரண மாணாக்கனை யாதவ பிரகாசரிடம் அனுப்புவது என்றால் அடியேனும் நிச்சயம் யோசிப்பேன். ஆனால் போகப்போவது ராமானுஜன் என்பதால் தான் அடியேனும் அதற்கு பரிந்துரைக்கிறேன். யாதவ பிரகாசர் தலைக்கணம் கொண்டவர்தான். ஆனால் வேதாந்தத்தில் மகாகணம் பொருந்தியவர். பல சூத்திரங்களை அலசி ஆராய்பவர், பல விளக்கங்களையும் கொடுப்பவர். அதில் சுய கருத்திருப்பதும் உண்மைதான். ஆனால் அவர் எவ்வளவு விளக்கங்களை கொடுத்தாலும் அதை ஆராய்ந்து அதிலிருந்து பல விளக்கங்களை கொடுக்கும் சாதுரியம் நம் ராமானுஜனுக்கு உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அத்வைத விஷயங்களை கொடுக்கும்போது சற்று குழப்பமடைவது இயல்புதான். அதனால் பலர் வழிமாறவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ராமானுஜன் அன்னப்பறவையை போன்றவன். அர்த்த புஷ்டியான உண்மையான பாலை மட்டும் பருகி சாரமற்ற தண்ணீரை ஒதுக்கி விடுவான். நம் சம்பிரதாயம் காப்பாற்றப்பட்டு தழைத்தோங்க நம் சம்பிரதாயத்தில் உள்ளவர்கள் மற்ற தத்துவங்களையும் அறிந்து கொள்வது அவசியமே. அதற்கு சரியான மாணாக்கன் நம் ராமானுஜனே. எனவே ராமானுஜனை சீக்கிரமே யாதவ பிரகாசரின் பாடசாலைக்கு அனுப்பி வேதாந்த விஷயங்களை அறியச் செய்யுங்கள். இதுவே அடியேனுக்கு தெரிந்த ஒரே வழி. அடியேன் சொல்லிவிட்டேன் என்பதற்காக அதை அப்படியே வேதவாக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. நீங்கள் ஆற அமர யோசித்து ஒரு முடிவெடுங்கள். தாங்கள் கூறிய பின் அதற்கு மறுபேச்சு ஏது? ராமானுஜனின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் தாங்களே அவனை வழிநடத்துகிறீர்கள். அவனும் உங்கள் வாக்கை பெருமாளின் வாக்காகவே ஏற்றுக்கொண்டு திறம்பட செய்கிறான். வேதாந்த பாடத்திலும் நீங்கள்தான் அவனுக்கு வழிகாட்ட வேண்டுமென்று இருக்கிறது. பெருமாளின் திருவுளத்தை யாரால் மாற்ற முடியும்? அடியேன் ஊருக்கு திரும்பியதும் இது பற்றி அகத்தில் உள்ளவர்களுக்கும் தெரிவிக்கிறேன். இப்போது அடியேன் புறப்படுகிறேன். என்ன சோமயாஜி, இவ்வளவு தூரம் வந்துவிட்டு அடியேனின் மடத்தில் அமுது செய்யாமல் புறப்பட்டால் எப்படி? எத்தனை நாட்கள் உங்கள் அகத்தில் அடியேன் அமுது செய்திருப்பேன். வாருங்கள், மடம் அருகில் தானே இருக்கிறது. அடியேனும் இப்பொழுது அமுது செய்யும் நேரம்தான். ஒரு உயர்ந்த பாகவத சிரேஷ்டருக்கு அமுது இட்டு அவருடைய சங்கத்தை பெறும் பாக்கியமும் அடியேனுக்கு கிட்டட்டும். வாருங்கள்.